ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மாடல் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த மாடல் 8. ஆல்ரெடி மாடல் 7 வரைக்கும் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சரி, எப்படி ட்ரா பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துகிட்டு 2 சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிட்டு அதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணுங்கள். 60 டயாமீட்டர், 30 டயாமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு ஃபீச்சர்ஸில் போய் எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. எக்ஸ்ட்ரூட் அப் டு 80 mm கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பிளேன் வெயிட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பிரைட்டாக தெரியும். வச்ச பிறகு ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரியில் போய்ட்டு பிளேன் எடுத்துகிட்டு 10 mmக்கு இன்சைடில் பிளேன் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த பார்ட் வந்து அந்த இடத்துலேருந்து தான் வரைய போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம பிளேன் எடுத்திருக்கோம். ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் பார்ட்டு வரைய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த எட்ஜை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் என்டிட்டிஸாக மாற்றிக்கிட்டு லைன் எடுத்துகிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து லைன் எடுங்க. ஒரு எல் ஷேப்பை திருப்பி போட்ட மாதிரி வரைங்க. வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் கொடுங்க. ஜஸ்ட் மினிட் கைஸ். ஃபஸ்ட்டு இதுக்கு டைமென்ஷன் கொடுக்கணும்னா இதை டெலீட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 கேப்புக்குள்ள டைமென்ஷன் கொடுங்க. எவ்வளோனா 18 mm, 20 mm. இது வந்து 70. இந்த கேப் வந்து 20. ஆஃப்டர் தட் இது எவ்வளோனா 60 mm. ஓகே. இப்போ என்ன பண்ணுறோன்னா ட்ரிம் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள சர்க்கிளை வந்து ட்ரிம் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுறோம்னா ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ரூட் எவ்வளோனா ரிவர்ஸ் டைரெக்ஷனில் அப் டு 60 mm. ஓகேங்களா? கொடுத்த பிறகு இப்போ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் எடுங்க. எடுத்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து சாரி கைஸ், ஜஸ்ட் மினிட். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஒரு லைன் வரைங்க. அதுக்கப்புறம் தென் அதில் வந்து 2 சர்க்கிள் வரைங்க. வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா 30. ஸோ அவுட்டர் சர்க்கிளோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும்? 60. கரெக்ட். தென் இது வந்து 20. வரைஞ்ச பிறகு என்ன பண்ணணும்னா கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுத்து இந்த எட்ஜஸை ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். பண்ண பிறகு என்ன பண்ணுறோன்னா எக்ஸஸாக உள்ள சர்க்கிளையும் எட்ஜஸையும் ட்ரிம் பண்ணிட்டு இப்போ எக்ஸஸாக உள்ள பார்ட்டை மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ரூட் கட் கொடுக்க போகிறோம். ஏன்னா மேலே வந்து சர்க்கிள் ஷேப் மாதிரி தானே இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு அந்த ஷேப் தெரிஞ்சதுனால அந்த எக்ஸ்ட்ரூட் கட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு தான் இப்படி வரையணும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பிளேனை வந்து ஹைட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பிளேன் தேவையில்லை. இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு நடுவில் நம்மளுக்கு பிளேன் வரணுனால 2 சைடையும் கிளிக் பண்ணிங்கன்னா நடுவில் வந்து பிளேன் வந்துடும். வந்த பிறகு என்ன பண்ணுறோன்னா அந்த பிளேன் எடுத்துக்கிட்டு ஸ்கெட்ச் கொடுங்க. ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இந்த எட்ஜ் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு தென் மேலே 2 பாயிண்ட் வர மாதிரி லைனை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு, செகண்ட் ஒரு பாயிண்ட் வர மாதிரி லைன் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டைமென்ஷன் மார்க் பண்ணுங்கள். ஒன்று இந்த சைடு வந்து 40 mm, இங்கே 10 mm, இங்கே 10 mm கொடுத்துட்டு இங்கே ஆஸ் யூஷுவல் 30 mm தான் இருக்கும். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஆஃப்செட் கொடுக்குறோம். ஆஃப்செட்டு இந்த லைனை 10 mmக்கு ஓகே கரெக்டாக தான் இருக்குது. கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு என்ன பண்ணுறோன்னா ட்ரிம் பண்ணுறோம். இந்த 10 mm ட்ரிம் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே உள்ள லைனை ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த சென்ட்ரல் லைனை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை கன்வெர்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், ரிவால்வ் தான் பண்ண போகிறோம். இந்த சென்ட்ரல் லைனை மையமாக வச்சு எந்த ஃபேஸோ அந்த ஃபேஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ரிவால்வ் ஆயிடுச்சு.
ஓகே கைஸ், இவால்வ் ஆயிடுச்சுல. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அகெயின் பிளேன் 2 எடுத்துக்கிட்டு கடைசி பார்ட்டை வரைய போகிறோம். அதுக்கு முன்னாடி கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுத்து தேவையானதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜும் இந்த எட்ஜும் நமக்கு தேவை, ஸோ அதை கன்வெர்ட் பண்ணியாச்சு. தென் லைன் எடுத்துகிட்டு இந்த டாப் எட்ஜிலேருந்து இங்கே டேஞ்சன்ட் பாயிண்ட் வரையும் லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சது போக மிச்ச சர்க்கிளை ட்ரிம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ரூட் ஃப்ரம் தி மிட் பிளேன். ஸோ மிட்லேருந்து கொடுத்து 2 பக்கம் ஈவனாக வரும். எவ்வளோன்னா 12 mm கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு தேவையான கலர்ஸை கொடுத்துக்கோங்க. எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலரை கொடுத்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கி பச்சை கலர் வைக்கலாம். வச்சுட்டோம், அவ்வளோதான் கைஸ். ஸோ ஈஸி தான். இது வரைக்கும் 7 மாடல்ஸ் போட்டிருப்பேன், இது 8வது மாடலு. உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். எனி டவுட்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன். இது புரியலைன்னா மறுபடியும் கேளுங்க, மறுபடியும் ஒரு தடவை கூட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த மிட் பிளேன் எடுக்கிறது மட்டும் 2 சைடையும் கிளிக் பண்ணாதே நடுவில் மிட் பிளேன் வரும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.